வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் செட்டிநாட் சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: மிளகு 1/2 டீஸ்பூன், திருவுண தேங்காய் 4 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 15, கருவேப்பிலை சிறிதளவு, பூண்டு 10 பல், வரமிளகா 3, தனியா 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கருப்புளுந்து 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் எண்ணெயில் வதக்கிட்டு நைஸாக விழுந்து அரைச்சிக்கலாம். அதில் தக்காளி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி, உப்பு தேவையான அளவு, வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், புளி எலுமிச்சம்பழம் சைஸு, கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு தேவையான அளவு, 5 சின்ன வெங்காயம், சுண்டக்காய் 100 கிராம். மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கருப்புளுந்து, கடலைப்பருப்பு கொஞ்சம் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தனியாவை சேர்த்து வதக்கிக்கோங்க. மண் சட்டினால் ஹீட்டாக இருக்கும், கருகிராமல் பார்த்துக்கோங்க. மிளகு சேர்த்து வதக்கிக்கோங்க. வரமிளகா, பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வரமிளகாக்கு பதில் சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க, கருகிராமல் பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசியணும், அது அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ தேங்காய் திருவலை போட்டுடலாம். போட்டு ஒரு கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறின பிறகு நைஸாக விழுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சுண்டக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. பச்சை கலரில் இருக்கிறது வெள்ளை கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இப்போது சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஜாஸ்தி போகிற அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சு விழுத சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. குழம்பு கெட்டியாக இருந்தால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சுண்டைக்காயில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. பாஸ்பரஸ், கால்சியம், இரும்பு சத்து, விட்டமின் பி, விட்டமின் சி. மாதத்தில் 2 டைம்னா நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கும். வயிற்றுப்பூச்சி, மூலம், அஜீரண கோளாறுலேருந்து விடுபடலாம். கால்சியம் சத்து ஜாஸ்தி இருக்கனால எலும்பு தேய்மானத்துலேருந்து விடுபடலாம். எலும்பு நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. புளி தண்ணியை ஊற்றிடலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான செட்டிநாடு சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.